இந்த ஆதிரை என்ற நாவல் முதல் பௌசர் ஒரு விஷயம் சொன்னவர் என்னன்னு சொன்னால் ஆறாவது ஆதிரை இதனை ஒப்பிடுகின்ற போது ஆறாவது ஒரு முக்கியமான படைப்பாளரும் ஆதிரை கொஞ்சம் வேதிப்பு கூடி போயிட்டுது என்கிற ஒரு கதை சொன்னவர். இல்லை, அதில் ஒரு உண்மை இருக்குத்தான். நானும் அந்த ஆதிரையை வாசித்து போய்கொண்டிருக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு பந்தியில் ஒரு 5-6 உவமைகள் வரும். அந்த ஒவ்வொரு பந்தியிலே ஒரு 5-6 உவமைகள் வரும். அதை விவரிப்பது கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஆனால் அது ஒரு கட்டம் மட்டும்தான். பிறகு அந்த விவரிப்பு குறைஞ்சு கொண்டு போய் அந்த உணர்வுகளுக்குள்ளே அது நிற்கிறத பார்க்கலாம். அப்போ எனக்கு ஞாபகம் வந்தது முக்கியமாக அந்த அசோகமித்திரன்ற கரைந்த நிழல்கள் என்கின்ற ஒரு நாவல். நிச்சயமாக எல்லாரும் வாசியுங்கோ. அந்த கரைந்த நிழல்கள் என்பது ஒரு மிக மிக சிறந்த ஒரு உதாரணம். ஒரு புனைவு எப்படி இருக்க வேண்டும். கலைஞர்கள் ஒரு சினிமா பற்றின ஒரு நாவல் தான். அதில் ஒரு தயாரிப்பாளர் வருவர், ஒரு டைரக்டர் வருவர், ஒரு உதவி டைரக்டர் வருவர், நடிகர் வருவர், நடிகை வருவர். ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு அத்தியாயமும் ஒவ்வொரு பெருமையும் அவர்கள் தங்களுக்குள்ளால இந்த சினிமா கொடுத்த சீரழியை பற்றி சொல்கிற ஒரு கலைஞர்கள். அந்த கலைஞர்கள் நாவல் ஓரளவுக்கு 6வதோட ஒப்பிடக்கூடிய ஒன்று. ஏன்னு சொன்னால் அது அந்த பென்சிலால் ஒரு அப்படி கீறி போட்டு ஒரு ஓவியம் வாரது போல கலைஞர்கள் 6வது. ஆனால் ஜேடி குரூஸின் ஆலிசூல் உலகு என்பது மிக விவரித்து கொண்டு போகின்ற ஒரு நாள். ஆனால் அது நெய்தல் நிலத்தின் அந்த இளங்கல் இலக்கமும் அந்த இளங்கல் என்கின்ற அந்த உணர்வையும் அது மிக விவரித்து கொண்டு போகும். ஆனால் அது ஒரு அற்புதமான ஒரு படைப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஆலிசூல் உலகு. நான் ஆலிசூல் உலகுடன் இதனை ஒப்பிடுவேன். என்னன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன், என்னதை சொல்ல வரியினமோ அதைத்தான் அது தீர்மானிக்கும். அதை விவரிப்பதா அல்லது சடச்சடக்கென்று சொல்லிக்கொண்டு போவதா என்பது அவர் சொல்ல வர விடயங்களைத்தான். இந்த ஆதிரை என்கின்ற நாவலில் பல பாத்திரங்கள் கட்டமைத்து வளர்த்து கொண்டு வரைக்கல நான் நினைக்கிறேன் அந்த கடைசியாக முள்ளி வாய்க்காலில் அந்த பாத்திரங்கள் வந்து நிற்கல அதுக்கு ஒரு பெருமதி இருக்கணும். அதுக்கான விவரிப்பு தான் முன்னுக்கு நடந்தது. உதாரணமாக அத்தார் சந்திரா. இந்த சந்திரா என்பது ஒரு வெள்ளாம்பட்டை, அத்தார் என்பது ஒரு அம்பட்டன். ஆனால் அம்பட்டன் என்பது கூட அது இறுதியாகத்தான் சொல்லப்படும். இந்த அவன் செத்து கிடக்கிறான். அப்போ ஒரு அடையாளம் காட்டுவர். இவன் ஒரு அம்பட்ட கிழவன் ஒரு வெள்ளாம்பட்டியை கல்யாணம் கட்டி கொண்டு வந்தவன் பிள்ளைகள் இல்லை. அது கடைசியாக ஒரு இடத்துல வரும். அப்போ என்னன்னு சொன்னால் அதுக்கு முதல் அவர்கள் அந்த சாதி பிரச்சனையை பற்றியெல்லாம் கதைச்சு கொண்டே இருக்கிறார்கள். சாதி பிரச்சனை, போராட்டம், அதெல்லாம் பற்றி கதைக்கிறார்கள். அப்போ அங்கே அந்த விவரிப்பு தேவையாக இருக்கின்றது. அத்தாருக்கும் சந்திராவுக்கும் உள்ள உறவு எவ்வாறு வந்தது என்கின்ற விவரிப்பு இருந்தால்தான் இங்கே முள்ளிவாய்க்காலில் சந்திரா முதல் ஒரு நெடுக பதுங்குகுழிக்குள்ளேயே இருந்து புழுங்கி சந்திரா வழியால் வந்து படுக்கிறான். அத்தாரும் படுக்கிறார். இந்த கையை பிடிச்சு கொண்டு படுக்கிறார். அதில் பிள்ளைகள் இல்லை. கையை பிடிச்சு கொண்டு படுத்துட்டு ஒரு குண்டு விழுகுது, பேரொலி, ஒளிப்பிளம்பு. இல்லை அது கூப்பிடுறாரு. இதெல்லாம் இது வேறமாக பொங்கு தமிழ் இணையத்தில் எழுதியிருக்கிறேன். நீங்கள் வாசிக்கோ. அந்த இடம் மிக முக்கியமான ஒரு இடம். ஒளிப்பிளம்பு அத்தார் அவனை மூடியிருந்த மண்ணையும் புகையையும் உதவி கொண்டு எழுந்து சந்திரா என்று அலறினார். சந்திரா இருக்கிறியா என்று கத்தினார். போயிட்டியா என்று முணுமுணுத்தார். அவளத்தோட அந்த எடிட்டிங் அதான் முக்கியமான அந்த தொழில்நுட்பம். அதோட எடிட்டிங். செல்லடி கூடுதண்ண வாங்க போவான். செல்லடி கூடுதண்ண வாங்க போவான். வெள்ளையன் அத்தான் கையை பெற்றான். டேய் நாயே, ஒருக்கா சொன்னா கேட்க மாட்டேன். குடும்பத்தில் யாரும் வேண்டாம் என்றுட்டு என்ன மட்டுமே நம்பி வந்தவர்கள் ஒரு அனாதையா விட்டுட்டு வர சொல்றியா? சரி, அடுத்தது திறக்கட்டு. அத்தா சந்திராவின் தலையை தூக்கி மடியில் கிடத்தி என்னையும் கூட்டிக் கொண்டு போயிருக்கலாம் இல்லோ. பிறகு உடனே சரி, பிறகு அதோட அது நிற்குது. பிறகு அடுத்த கட்டம் இது. பிறகு உடல் சிதைந்து வலது கண் மட்டும் திறந்திருந்த ஒரு தலையை பார்த்து ஒருவன் அடையாளம் காட்டுகிறான். இந்த அம்பட்ட கிழவன் என்று அது அதாவது அத்தை இறந்து போறான். அண்டி இறந்து போறான். என்ன சொன்னால்
நான் நினைக்கிற அந்த விவரிப்பு தான் எங்களுக்கு அந்த உணர்வுகளை தருகுது. அந்த விவரிப்பு இல்லைன்னு சொன்னா இப்போ ஆறாவது அதுக்கு விவரிப்பு தேவையில்லை, அது அதைத்தான் வேண்டி நிற்குது. ஆனால் ஆதி அப்படி அல்ல. எனக்கு இந்த ஆதிரையில் பிடிச்ச ஒரு 3 விஷயத்தை நான் சொல்லுவேன்னு சொன்னால், ஒன்று அந்த புனைவுன்றது எங்கள்கிட்ட இல்லாத ஒரு விஷயம். நாங்கள் தேடி பார்க்கணும். இப்போ உண்மையிலேயே நான் 2 சிறுகதை ஆசிரியர் எடுக்கிறேன். ஒன்று உமாவரராயன், மற்ற ரஞ்சோகன். உமாவரராயன் சொந்த அனுபவம், ஆனால் அற்புதமான படைப்பாக்கி இருக்கிறார். ஆனால் ரஞ்சகுமார் கோசலை என்றான, கோளரபதியமா என்றான, காலமுனக்கு ஒரு பாட்டு என்றான, அத்தனையும் புனை. ஒன்றும் ரஞ்சகுமார் அல்ல. ஆனால் உமாவரராயன் கதையில் வருகின்ற அத்தனையும் உமாவரராயன் தான். ஆனால் அது நல்ல படைப்புத்தான். அதே மாதிரி ரஞ்சகுமார் புனைவில உண்மையிலே கோளரபதியமோ மற்றது கோசலையோ அல்லது காலமுனக்கு ஒரு பாட்டு எழுதுமோ அற்புதமான ஒரு படைப்பாக வந்திருக்கு. ஆனால் அவ்வளவு புனைவு. அந்த புனைவு என்றது எங்கள் ஈழத்தமிழர்களில் கொஞ்சம் சாத்தியம் குறைவு. இப்போ பஞ்சமன் நாவல் எடுத்தால் கூட அது புனைவு என்பது பார்க்க கொஞ்சம் சொந்த அனுபவம் தான். அது பிள்ளை அல்ல, அது கலைப்படைப்பாக்கி இருக்கிற டேனியல், அது வேறு. ஆனால் நாங்கள் சொந்த அனுபவம், ஜெயசுராசாவின் தொலைவு இருப்பு மேனி கதைகள் சொந்த அனுபவங்கள் தான். அது நல்ல கலைப்படைப்பாக வந்திருக்கு. ஆனால் புனைவு என்பது எங்களுடைய அடுத்த கட்டம். அந்த அடுத்த கட்டம் நாங்கள் கோயிலும் சுப்பையாவின் தூரத்து பற்றியில் பார்க்கலாம், ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியத்தின் தில்லியாட்டங்கரையில் பார்க்கலாம். அந்த புனைவு இருக்கிறது. அவ்வாறு சிவி வேறு பிள்ளையை இடிப்பட மாட்டேன் இவையெல்லாம் பார்க்கின்ற போது அந்த புனைவு வருகின்றது. ஆனால் அந்த புனைவு என்றது ஒரு உச்சமாக நான் இதை பார்க்கிறேன். ஆதிரியை அது சாத்தியமே இல்லை. நான் சில அந்த மகாகவி ஒரு கவிதையில் சில தெய்வம் அல்லது பிசாசு தான் இதன் நிகழ்த்துண்டு அந்த ஒரு சிலர் அன்றைய சொல்கிறேன். உண்மையிலேயே இந்த ஆதிரியன் என்ற நாவலை நான் ஒரு படைப்பாளியாக இருக்கிறபடியாக சொல்கிறேன், சாத்தியமே இல்லை. அந்த புனை, அதாவது 77ஆம் ஆண்டு மலையாள தமிழர் வருகின்றார்கள், மலையாள தமிழர் பாதிக்கப்பட்டு வருகின்றோம். பிறகு 2013 மட்டும் கதை போன்றது, கிட்டத்தட்ட 35 வருடம். ஆனால் சயந்தனுக்கு 35 வயசும் இல்லை என்று நான் நம்புகிறேன். அப்போ என்னன்னு சொன்னால் அவ்வளத்தையும் அவர் தனக்குள்ள வாங்கி வெளிப்படுறாரு. அது மிக முக்கியமான விஷயம். 2வது விஷயம் அதுல தொழில்நுட்பம். கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் வகை மாதிரி பாத்திரம் இருக்கு. யாழ்ப்பாணி என்கின்ற அந்த யாழ்ப்பாணத்தான் என்றதல்ல, யாழ்ப்பாணியம் என்ற பார்ப்பனியம் என்று சொல்ற மாதிரி யாழ்ப்பாணியம் என்கின்ற ஒரு கருத்துல இருக்குத்தானே. அதுல சாதி அது இதெல்லாம் அதெல்லாம் மிக வடிவா வருது. அவள் சொல்றாள் நாமகள் சாதனுக்குரிய காதல்ல நாமகள் என்னன்னு சொன்னால், நாமகள் ஒரு கட்டத்தில் சொல்றாள், நீங்கள் ஏமாத்துவீர்கள் என்று நான் நினைப்பேனும் என்று கேட்கிறாள். அப்படி நினைப்பேனும் ஒன்று நாமகள் கேட்கிறாள். ஆனால் சாரகன் யாழ்ப்பாணியத்தின் வருது. ஆனால் அவன் ஏமாத்தான் போட்டான். அந்த வெண்ணிப்பிள்ளை கேட்கிறாள், நீங்கள் ஏமாத்துன்னு நான் நினைப்பேனும் என்று கேட்கிறாள். ஆனால் அவன் ஏமாத்தான் போட்டான். அதுதான் அது கிட்டத்தட்ட அந்த வகை மாதிரி பாத்திரங்கள் அத்தனையே சரியா கொண்டு வார்கள். அதாவது ஒரு அம்பட்டக்கிழவன் வாரான், வெள்ளாடைக்கு வாராள், மற்ற யாழ்ப்பாணி வாரான், வெண்ணியாள் வாராள், எல்லாம் வருது. மட்டக்களப்பான் வாரான், மலையகத்தான் வாரான், மலையகத்துக்கும் வெண்ணிக்கும் அல்லது மலையகத்துக்கும் யாழ்ப்பாணம் வெண்ணி உட்பட்டார்கள் அந்த ஒடுக்கி வைக்கிற அம்சம் என்ன வகை மாதிரி பாத்திரங்கள் அத்தனையும் சும்மா கொண்டு இப்படி வைக்க பிடிச்சு வைக்க அவ்வளவு கத்தமும் சதையுமாக இருக்குது. அது மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பம் கன்னடங்கள் நான் எனக்கு போய் கூட போயிட்டு. மற்ற 3வது விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா அது இந்த அரசியல். இந்த அரசியல்ன்றது நாங்கள் அந்த அரசியல் உண்மையிலே இந்த அரசியலோட ஆதரவு அரசியலோடு நான் 100 வீதம் உடன்படுறேன். எனக்கு எந்த மாற்றத்தின் கிடையாது. அதில் முக்கியமாக சொல்லப்படுறது விடுதலை புலிகள சரி நேரடிய விஷயத்தை சொல்லுவோம். என்னன்னு சொன்னால் விடுதலை புலிகள் தேசிய விடுதலை போராட்டம் அதுக்காக வந்தவர்கள். ஆனால் அவர்கள் நிறைய தவறு விட்டிருக்கிறார்கள். அவர்கள் நிறைய பலவீனம் இருக்கு. யாரும் இதில் வந்திருக்கு எந்த பேச. ஆனால் அதில் ஒருவரா நின்று தான் இதில் வந்திருக்கு. விலத்து நின்று வரல, விலத்து நின்று விமர்சனம் செய்யல, விலத்து நின்று குறைய சொல்லல. அதுக்குள்ள ஒன்றா நின்று தான் இதில் வருது. அந்த குறைகள் அந்த விமர்சனம் அத்தனையும் அதுக்குள்ள ஒன்றாங்க தான் வருது. அது மாற்றம் இல்லை. சுட்டது முள்ளிவாய்க்க அதைத்தான் இப்போ எங்கள் மெந்தவாதிகள் முதன்மைப்படுத்துறது. சுட்டது புலிகள் சுட்டவே ஜனங்கள் சுட்டது. ஆனால் சுட்டவனை சுட்ட புலியை பற்றி ஒருத்தர் கிடைக்குது. இது இந்த புத்தகம் கிடைக்குது. சுட்டவங்களை சுட்ட புலிகளை பற்றி ஒருத்தரும் கிடைக்குது. எங்கே கிடைக்குது? பாத காட்டின புலிகளை பற்றி ஒருத்தரும் கிடைக்குது.
மக்களை காப்பாற்றுறதுக்கு பாதை காட்டின புள்ளிகளை பற்றி ஒருத்தன் கிடைக்குது. இந்த புத்தகம் கிடைக்கு நிறைய இருக்கு. அங்கே கஞ்சி கொடுத்த புள்ளிகளை பற்றி ஒருத்தன் கிடைக்கல. முள்ளிவாய்க்காலில் கஞ்சி கொடுத்த புள்ளிகளை பற்றி இந்த புத்தகம் கிடைக்குது. அப்படி நிறைய கிடைக்குது. இவையே மிக முக்கியம் நினைக்கிறேன். நன்றி.